கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். கர்த்தர் இந்த நாளில் நம்மகிட்ட எதிர்பார்க்குற சில காரியங்களை கர்த்தருடைய சமூகத்தில் பார்த்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமாக ஹல்லேலூயா. சில காரியங்களை நீங்கள் வேகமாய் பேசணும். நல்லா கவனிங்க, பார்க்கலாம். அடிக்கடி வெளியெந்திரிச்சு போகிற அந்த காரியத்தெல்லாம் இப்போயே போகிறோன்னா போயிட்டு வந்துடுங்க. அடிக்கடி சத்தியங்கள் வேதத்தை வாசிக்கும் போது நிறைய பேர் அடிக்கடி நீங்கள் வெளியே எந்திரிச்சு போய் நிறைய டிஸ்டர்ப் பண்ணுறீங்க. அதெல்லாம் நீங்கள் தயவு செய்து கொஞ்சம் சரிப்படுத்தி நீங்கள் உங்களை அமரும்படிய தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. சில காரியங்கள் கர்த்தர் நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி சில காரியங்களை கர்த்தர் நம்ம இடத்துல நிறைய காரியங்கள் இருக்கிறது. அதில் ஒரு முக்கியமான காரியத்தை இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு பேசுவதற்காக அவர் காத்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. சில காரியங்கள் கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்குற நம்ம எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பெரிய வாஞ்சையும் தாகமும் இயேசுவின் இடத்துல இருக்கிறது. நம்ம நிறைய ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறோம். ஆனால் தேவன் நம்ம இடத்துல ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. நல்ல ஒரு சில காரியத்தை கவனிங்க, பார்க்கலாம். தேவன் நம்மளை எதை பார்த்து ஆசீர்வதிக்கிறார்? தேவன் எதை பார்த்து ஆசீர்வதிக்கிறார்? வேகமா சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் எதை பார்த்து ஆசீர்வதிக்கிறார்? சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது சொல்லுங்க, வேகமாக சொல்லுங்க பார்க்கலாம். அவருக்கு மறைவா ஒன்றுமே இல்லை. அவருக்கு மறைவா ஒன்றுமே இல்லை. எல்லாவற்றையும் நம்ம பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் என்ன பண்றாராமா? அங்கே வர்றாராமா. அங்கே என்ன பண்றாரு? அவருடைய கண் நம்மளை கண்டுபிடிக்க, ஆகாயத்தில் சிறகுகளை அடித்து பறந்து போனாலும் அவருடைய கண் நம்மளை பார்த்து கொண்டே தான் இருக்கிறது. அப்போ அவருடைய கண்ணுக்கு முன்னாடி நம்ம மறைமுகமாக எந்த காரியத்தை என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. சில காரியங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். எதை பார்த்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்? உண்மையுள்ள மனுஷன், அப்புறம் கீழ்ப்படிதல், அப்புறம் விசுவாசத்தை பார்த்து, அப்புறம் சொல்லுங்க, வேகமா சொல்லுங்க, அப்புறம் சத்தமா சொல்லுங்க. மனம் திரும்புகிறவனை பார்த்து, அப்புறம் கீழ்ப்படிதலை பார்த்து சொல்லுங்க. சத்தமா உத்தம இறுதியம், அப்புறம் அவ்வளோதான். சரிங்க, புரியல. ஜபத்தில் நிலைத்திருக்கிறத பார்த்து ஆசீர்வதிக்கிறார். அப்படி ஓகே, கர்த்தர் நல்லவர். சரி, வேதத்தில் நீங்கள் நிறைய காரியங்களை நம்ம வாசிக்கிறோம். தொடர்ந்து நிறைய காரியத்தை நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். வேதம் திட்டமாக சொல்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், நம்மளாம் முதல்ல என்னத்தை பார்க்குறோம்? ஒரு மனுஷனை பார்த்து என்ன பார்ப்போம்? சொல்லுங்க, எதை பார்ப்போம்? என்னத்தை பார்க்குறோம்? வெள்ளையாக இருக்கா, கருப்பாக இருக்குதா, டிசைனாக இருக்குதா, வட்டமாக இருக்குதா, என்னவா இருக்குது, மேக்கப்பாக இருக்குதா, மேக்கப் இல்லாமல் இருக்குதா, எல்லாமே என்ன பண்ணுறோம்? ஒரு மனுஷனை பார்க்கும்போது என்ன பண்ணுறோம்? வெளி தோற்றத்தை பார்க்குறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா வெளி தோற்றங்களை பார்க்குறோம். என்னத்தை பார்க்குறோம்? சொல்லுங்க, என்ன பார்க்குறோம்? வெளி தோற்றங்களை பார்க்குறோம். எப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த வெளி தோற்றத்தை பார்க்கும் போதே நம்ம முடிவு செய்கிறோம், இவன் நல்லவன் என்று சொல்லி. என்ன சொல்கிறோம்? அப்படிதானே நிறைய பேரை நம்பி ஏமாந்துட்டோம். வெளி தோற்றத்தை பார்த்து என்ன பண்ணிட்டோம்? நல்லவன்னு சொல்லி என்ன பண்ணிட்டோம்? ஏமாந்துட்டோம். உங்கள் குடும்பத்துக்குள்ளே போயிடாதீங்க. உங்கள் கணவன் பக்கம், உங்கள் மனைவி பக்கம் போயிடக்கூடாது. இப்போ சரிங்களா? நல்லவன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி இப்படி ஆயிட்டேங்கிற அந்த எண்ணப்பை விட்டுருங்க. அதுக்குள்ளே இப்போ நம்ம போக வேண்டாம். எல்லாத்தையும் கர்த்தர் நல்லவர்களாய் கர்த்தர் மாற்றிட்டாரு. அல்லேலூயா. அப்போ முதலாவது நம்ம எதை பார்க்கிறோம் என்று சொன்னால், மனிதனுடைய தோற்றங்கள். என்னத்தை பார்க்குறோம்? தோற்றங்கள். ஆனால் வேதம் சொல்கிறது மனிதனுடைய தோற்றங்களை அவர் பார்க்கறது இல்லை. மனிதனுடைய, ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லவன் என்ன, கெட்டவன் என்னவா மாறிடுறான்? எல்லா டிசைன் இருக்கிற 8 கோட்டிங்க போட்டு என்ன ஆயிடுறான்? பலன்னு ஆகி என்ன பண்ணிடுறான்? பல்லெல்லாம் என்ன பண்ண, வெள்ளையாக்கி அதுக்கு ஒரு பெயிண்ட் அடித்து என்னென்ன பண்ணணுமோ நல்லவனை போல தன்னை காட்டுவதற்காக இருக்கிற எல்லா கருப்பு சாயத்தை எடுத்து பூசிட்டு என்ன ஆயிடுறான்? என்னவா மாறிடுறான்? பார்க்கறதுக்கு நல்லவனா இருக்கிறான். ஆனால் இருதயத்தில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு அவ்வளோ கொடூரமான சில காரியங்கள் இருக்குது. என்னவா இருக்குது? கொடூரமான சில காரியங்கள் இருக்கிறது. அப்ப பாருங்க, ஆண்டவர் இதெல்லாம் பார்க்கல. ஆண்டவர் நம்ம வெளி தோற்றத்தை பார்க்கிறோம். தேவன் முதலாவது ஒரு மனிதன் எப்படி பார்க்கிறார் என்று சொன்னா, இருதயத்தை பார்க்கிறார். எதை பார்க்கிறாரு? முதலாவது மனிதனுடைய அந்த தோற்றம், அந்த செய்கைகள், இதெல்லாம் அவர் பார்க்கறதே கிடையாது. முதலாவது அவர் பார்க்கிறாரு, இருதயத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. ஏன்னா இருதயம் தான் ஒரு மனிதனுக்கு ஒரு ஊற்றா இருக்குது. என்னவா இருக்குது? இருதயத்திலிருந்து தான் எல்லாமே வெளிப்படுது. என்னதான் வெளிப்படுது? என்ன படுது? எல்லாமே வெளிப்படுது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? முன்னாடி சோத்திரம் சொல்லுவோம், பின்னாடி என்ன பண்ணுவோம்? திட்டிட்டு போவோம்ல.
போகிறோமா இல்லையா? சில நேரத்தில் என்ன பண்ணுவோம், முன்னாடி சோத்திரம் சொல்லுவோம், அது இயல்பு. அப்போ வெளி தோற்றத்துக்கு நான் என்னவா பண்ணுறேன்னா சோத்திரம் சொல்கிறேன், கர்த்தரை மகிமைப்படுத்துறேன்னு சொல்கிறேன். சில நேரத்தில் முன்னாடி பார்க்கும்போது நம்முடைய செய்கைகள் எப்படி இருக்குன்னா, வாங்க வாங்கன்னு சொல்லி நிறைய உபசரிப்போம். ஆனால் மனசுக்குள்ள என்னதான் இருக்கும், பல வந்துருச்சு பாரு, என்ன வந்துருச்சு பாரு அப்படிங்கிற எண்ணங்கள் என்ன இருக்கும் பல நேரத்தில் பல. அப்போ நம்ம பேச்சுக்கும் நம்முடைய இருதயத்துக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு செயல்பாட்டுக்குள்ளதான் நம்மளாம் வாழ்கிறோம். என்னதான் பண்றோம், வாழ்றோமா இல்லையா? உள்ளத்துல ஒண்ணு, வெளியில ஒண்ணு. ஆனா கர்த்தர் எதை பார்க்கிறாரு, நம்முடைய ஆசீர்வாதம் எல்லாம் எதுல அடங்கி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்துக்குள்ளதான் நம்முடைய ஆசீர்வாதத்தின் எல்லா காரியங்களையும் கர்த்தர் நம்மளை பார்த்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். அப்ப என்ன சொல்றாருன்னா, இந்த இருதயம் சுத்தமா இருக்கணும். இருதயம் எப்படி இருக்கணும் சொல்லுங்க, ஒரு வசனத்தை வேகமாய் வாசிங்க பார்க்கலாம். எடுத்து வாசிங்க. மத்தேயு எழுதின 5ஆம் அதிகாரத்துல, சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நல்ல கையை தட்டி அவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். இந்த வசனங்களை பார்த்தீங்கன்னா ஒரு 9 காரியங்களை கர்த்தர் சொல்லிக்கொண்டே வருவார். பாக்கியவான் பாக்கியவான் பாக்கியம். முதல் ஊழியம் நல்ல கவனிங்க பார்க்கலாம். கர்த்தருடைய முதல் சுவிசேஷ ஊழியம் துவங்குகிறது. துவங்கும் போது கர்த்தர் ஒரு 9 காரியத்தை சொல்றாரு. எல்லா காரியமும் என்ன சொல்றாருன்னா பாக்கியவான்கள் 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 என்று கர்த்தர் சொல்லிக்கிட்டே வருகிறார். 8வது வசனத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முக்கியமான காரியத்தை கர்த்தர் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. இருதயத்தில் என்ன இருக்கணுமா சொல்லுங்க, இருதயத்தில் என்ன இருக்கணுமா, சுத்தம் இருக்கு. அடுத்து சொல்லப்படுகிறது, அந்த சுத்தம் ஒரு மனிதனுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா, இருதயத்தில் ஒரு மனிதனுக்கு சுத்தம் இருக்கும் என்று சொன்னா அவன் பாக்கியவான். அப்படின்னு சொன்னா அவன் மகிழ்ச்சியானவன், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், அவன் மேன்மையானவன், அவன் உயர்ந்தவன், அவன் தேவனோடு வாழ்கிறவன். அல்லேலூயா. நிறைய அந்த பாக்கியவானுக்கு நம்ம நிறைய காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனா அடுத்து சொல்லப்படுகிறது, அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் தேவனை தரிசிப்பார்கள். யாரை தரிசிப்பார்கள் சொல்லுங்க, யாரை தரிசிப்பார்கள்? நல்ல கவனிங்க பார்க்கலாம். அக்காலத்துல இயேசு வாழ்ந்து கொண்டு அந்த நாட்களில பாருங்க, இயேசு அப்படியே நடந்து போகையில் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தின் தொங்கலை தொட்டா என் வாழ்க்கை மாறிடுன்னு சொல்லி பெரும்பாடு உள்ள ஸ்திரீ என்ன பண்றான்னா இயேசுவை நோக்கி போய் அவர் வஸ்திரத்தின் தொங்கலை தொடுகிறா. பல வருட வைத்தியரால முடியாத காரியத்தை கர்த்தர் அந்த தொட்ட உடனே ஒரு பெரிய சுகத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப இந்த வசனத்தை கவனிங்க பார்க்கலாம். ஒரு மனிதனுக்குள்ள இருதய சுத்தமா இருந்துச்சுன்னா அவர்கள் யாரை தரிசிப்பாங்களாமா? எவ்வளவு நாள் தரிசிப்பாங்க சொல்லுங்க, எவ்வளவு நாள் தரிசிப்பாங்க? வாழ்நாள் முழுவதும். ஒரு மனிதனுடைய இருதயம் சுத்தமா இருக்கணும்னா அவன் ஒரு பாக்கியவனாய் மாற்றப்படுகிறான். அவன் 24 மணி நேரமும் அவன் ஆயுசு முழுவதும் அவன் தேவனை தரிசிப்பான். அப்படின்னா என்னன்னா அவன் தேவனோடு வாழ்கிறவனாய் மாறுவான், தேவனோடு இணைந்து செயல்படுகிறவனாய் மாறுவான், தேவனுடைய முகத்தை பார்த்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி வாழ்கிற ஒரு பெரிய பாக்கியவனாய் அவன் இருப்பான். நல்ல கைகளை தட்டி அப்பாவுடைய நாமத்தை, அவருடைய தேவனுடைய நாமத்தை அவருடைய மகிமைப்படுத்துங்க பார்க்கல. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், எத்தனை பேருடைய இருதயம் சுத்தமா இருக்குது? நான் உங்களை கேட்டேன், நீங்க என்ன பார்த்தா நான் என்ன பதில் சொல்றது? பல வருடம் ரட்சிக்கப்பட்ட எத்தனை வருடம் ஆச்சு? பல வருடம் ஆயிடுச்சுன்னு எவ்வளோ சைலண்ட்ல நான் எதிர்பார்க்கல. கொஞ்சம் ரியாக்ட் பண்ணுங்க பார்க்கலாம். நல்ல கவனிங்க பார்க்கலாம். நம்ம இருதயத்தில் ரத்தம் தான் எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருக்குது. என்ன பண்ணிட்டு இருக்குது? அது என்ன பண்ணிட்டு இருக்குது? நம்ம மத்தியில் டாக்டர் வந்திருக்காங்க, எனக்கு கொஞ்சம் பிரயோஜனமா இருக்கும், சில கேள்விகளை கேட்கலாம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்ப நல்ல கவனிங்க பார்க்கலாம். நம்ம கிட்ட இருக்கிறது நல்ல ரத்தமா கெட்ட ரத்தமா சொல்லுங்க? என்ன ரத்தம் இருக்குது? ரெண்டுமே. அப்ப இந்த கெட்ட ரத்தம்லாம் என்ன ஆகுது? என்ன பண்ணுது? சத்தமா சொல்லுங்களேன். நல்ல ரத்தம் இருக்கு, கெட்ட ரத்தம் இருக்கு. இந்த கெட்ட ரத்தம் என்னவா மாறுது? நல்ல ரத்தமா சுத்திகரிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. எத்தனை நாள் சுத்திகரிப்பட்டே இருக்குது? 24 ஹவர்ஸும் என் வாழ்நாள் முழுவதும் என்ன பண்ணுது? சரியா டாக்டர்? சரியா மோகனா சிஸ்டர்? தெரிஞ்ச மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கனால கேட்குறேன். திடீர்னு நைட்டு 2 மணிக்கு இந்த ஞாபகம் வருது எனக்கு.
நம்ம இருதயத்தை குறித்து பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா அவரு சரீரத்தில் இருக்க ரத்தத்தின் சுத்திகரிப்பை குறித்து என்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு சில காரியத்தை. உன் சரீரத்தில் இருக்கிற ரத்தத்தை நீ கவனிச்சு பார்த்தனா அதுல கெட்ட ரத்தம் இருக்குது, நல்ல ரத்தமும் இருக்குது. அப்ப அந்த கெட்ட ரத்தம் என்ன ஆகுதுன்னா உன் சரீரத்துக்குள்ள அது சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருக்குது. எதுக்கு சுத்திகரிக்கப்பட்டு இருக்குது? சுத்திகரிக்கப்படலைன்னா என்னதான் பரலோகமே சொந்தமே என்னன்னு சொல்லலாம். பாஸ்டர் வந்து உங்க வீட்டு முன்னாடி பாட்டு பாடணும், என்ன பண்ணணும்? ஆனா பாருங்க 24 மணி நேரமும் கர்த்தர் நம்மளை உண்டாக்கின கொஞ்சம் டிசைனை கொஞ்சம் கவனிங்க பார்க்கலாம். கெட்ட ரத்தம் எனக்குள்ள இருக்குது, ஆனா அதை சுத்திகரிப்பதற்காக என்ன பண்றாரு? எங்க போய் சுத்திகரிக்குது? இருதயத்துல இருந்து எங்க போகுது? லிவருக்கு போகுது. எங்க போகுது? லிவருக்கு போய் அது என்ன ஆகுதுன்னா சுத்திகரிச்சு மறுபடியும் 24 நான் தூங்கினாலும் அது தூங்குறது இல்லை. நான் தூங்கினாலும் ஏன் என்ன அது தூங்கிருச்சுன்னா என்ன ஆயிரணும்? மொத்தமா தூங்கிட வேண்டியதான். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, எனக்குள்ள கெட்டது இருக்குது, ஆனா அதை சுத்திகரிப்பதற்காக ஒரு என்ன பண்ண லிவரா கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? என் சரீரத்துக்குள்ள வச்சிருக்கிறாரு. அது 24 ஹவர்ஸும் அந்த சுத்திகரிப்பின் வேலையை செய்வதனால தான் இன்னைக்கு நான் நின்று அமர்ந்து நான் என்ன பண்றேன்? உங்களை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப எனக்கு 24 மணி நேரமும் நான் வாழ்வதற்காக, அப்படின்னா மாம்ச ரீதியாக வாழ்வதற்காக எனக்கு ஒரு சுத்திகரிப்பு எப்போதுமே இருக்குது. அல்லேலூயா. சரி, நான் இந்த பக்கம் வர்றேன். இருதயத்தை சுத்திகரிக்க என்ன பண்ணலாம்? இப்ப நான் சரீரத்தை சுத்திகரிக்க நான் சொல்லிட்டேன். இப்ப இருதயத்துல சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அப்படின்னா இருதயத்துல என்ன இருக்குது? அழுக்கு இருக்குதா இல்லையா? இருதயத்துல அழுக்கு இருக்குதா இல்லையா? அப்ப இந்த இருதயத்துல இருக்கிற அழுக்கு என்ன பண்ணணும்? எப்படி சுத்திகரிக்கிறது? அவருடைய கொடுத்த வார்த்தை நிமித்தம் சுத்திகரிக்கலாம். இப்போ இது நாள் வரைக்கும் உங்களுக்கு வார்த்தையே வரலையா? சொல்லுங்க, வந்துச்சா வரலையா? வந்துச்சு. சுத்திகரிச்சிட்டீங்களா இல்லையா? நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னேன், சுத்திகரிப்பு என்பது ஒரு நாள் முடிகிற காரியம் அல்ல. எப்படி என் இருதயத்தில் அந்த அழுக்கான ரத்தம் லிவருக்கு போய் சுத்தி, அதே மாதிரி தான் தேவ பிள்ளைகளுக்கும் தேவனுடைய வார்த்தை 24 மணி நேரம் அது சுத்தி கொண்டே இருக்கணும். அது எனக்குள்ள வெளிப்பட்டு கொண்டு, அதுதான் அழகா சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது அழகா சொல்லப்படுகிறது, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை இதே பாக்கியவான் அங்க வரும். கவனிங்க பார்க்கலாம். அங்க சொல்லப்படுகிறது இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நல்லா பாருங்க, எனக்கு ஒரு கனவு வருதுன்னா கூட எதுல இருந்தா கனவு வரணும்? எதுல இருந்தா வரணும்? வேதத்துக்குள்ள இருந்து தான் வருதா? எங்க வருது? கண்ணை மூடுனா நகை கடை ஏறி போச்சு, திடீர்னு பார்த்தா நகை கடையில் நிற்கிற மாதிரி இருக்குது, திடீர்னு நகையை வாங்கிட்டு போற மாதிரியே கனவு வருது பாஸ்டர். அல்லேலூயா. எப்படி தான் கனவு வருது நமக்கெல்லாம்? உண்மையை சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு வர்ற கனவுல எப்படி வருது? அப்படி இல்லைன்னா யாராவது கொல்ற மாதிரியே கனவு வரும். என்ன மாதிரி கனவு வரும்? யாரோ கொல்ற மாதிரி. திடீர்னு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா யாரோ பக்கத்தில் நிற்கிற மாதிரியே தூக்கத்தில் கனவு வரும். அல்லேலூயா. ஆனால் நல்லா கவனிங்க பார்க்கலாம், தேவ பிள்ளைகளுக்கு 24 மணி நேரமும் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நான் சொல்றேன், இந்த பாக்கியவானோடு இந்த பாக்கியவான் இருதயத்துல சுத்தம் என்னன்னா, நான் வசனத்துக்குள்ள என்ன பண்ணணும்னா எப்போதுமே இணைந்து செயல்படுகிற மனிதனாக நான் தூங்கினாலும் என்னுடைய நினைவுகள் தூங்காது. அப்ப அந்த வசனம் எனக்கு 24 மணி நேரமா என்னுடைய இருதயத்துக்குள்ள சுழண்டு கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. முடியுமா? கொஞ்சம் என்ன கவனிங்க பார்க்கலாம். முடியுமா? ட்ரை பண்ணி பார்த்துருக்கிறீங்களா? சொல்லுங்க, ட்ரை பண்ணி பார்த்துருக்கிறீங்களா? ஆனால் என்னதான் ஆச்சு? தோல்வியில தான் முடியுது. எல்லாரும் கவனிங்க பார்க்கலாம். என்னத்துல தான் முடியுது? தோல்வியில தான் முடியுது. ஏன்? என்ன திடீர்னு என்ன ஆயிருது? திடீர்னு கொஞ்ச நேரம் யூடியூப் பார்த்தேன்னா திடீர்னு தூங்கும் போது அதுதான் என் ஞாபகத்தில் வருது. அந்த மேக்கப் போடுறது, அந்த இது போடுறது, அந்த சமையல் போடுறது, அந்த சமையல் காய் வெட்டுறது, அந்த பிரியாணி, அந்த பொருள் வாங்குறது, என்ன சொல்றது, சொல்ல முடியாத சூழ்நிலைகள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அல்லேலூயா. பாத்ரூம்ல இருந்து என்னது எல்லாமே எதுல இருந்து தான் வருது? யூடியூப்ல இருந்து தான் வருது. என்னது? யூடியூப்ல இருந்து தான் எல்லாம் பார்த்து என்னாச்சுன்னா மெயினான பிக்சரை விட்டுட்டோம். மெயினான என்ன பண்ணிட்டோம்? மெயின் பிக்சரை விட்டு இப்போ நம்ம நினைவெல்லாம் என்னதான் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எதை வேண்டாததை பார்க்குறோமோ அதெல்லாம் தூங்குற நேரத்துக்கு எனக்கு கனவா வருது. என்னவா வருது? சொல்லுங்க, என்னவா வருது? அப்போ என் இருதயம் என்ன ஆகுதுன்னா தீட்டுப்படுது. என் இருதயம் என்ன ஆகுது? சொல்லுங்க, என்ன படுது?
என் இருதயம் தீட்டுப்படுது. நல்லா கவனிங்க பார்க்கலாம். அப்ப என்னுடைய ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னா அவனுடைய இருதயம் சுத்தமா இருக்கணும். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் அழகா சொல்றாரு, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர் யாரை தரிசிப்பாங்களாமா? அப்ப ஏன் இது வரைக்கும் நம்ம தேவனை தரிசிக்கல? இருதயத்துல என்ன இல்ல சொல்லுங்க, என்ன இல்ல? வெளியே அனுப்பிச்சிடலாமா சொல்லுங்க, வெளியே அனுப்பிச்சிடலாமான்னு கேட்டேன். எத்தனை காலம்தான் நானும் கத்தி கத்தி தொண்டையெல்லாம் வேற குரல்லாம் எனக்கு வருது. பல குரலாம் மாறிடுவோம் நாட்டுக்கு. என்னவா மாறிடுவோம் நாட்டுக்கு? கத்தி கத்தி ஜீவன் போகிற வரைக்கும் கத்தினால என்ன ஆகல? ஒரு அசைவும் இல்லை. கத்தத்தாமே உங்களுக்குள்ள ஒரு நல்ல மாற்றங்களை கத்தர் கொண்டு வருவாராக. அல்லேலூயா. அப்ப இந்த இருதயத்தை குறித்து நம்ம வேதத்துல நிறைய ஆண்டவர் சொல்றாரு, இருதயத்துல சுத்தம் வேணும். என்ன வேணும் இருதயத்துல? இந்த இருதயத்தை குறித்து கொஞ்சம் கொஞ்சம் தீவிரமா நம்ம போனோம்னா நேரம் இல்லை. கொஞ்ச நேரத்தில் நான் அந்த சில காரியத்தை மாற்ற சொல்லுவேன். அப்போ இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவள் தேவனை தரிசிப்பார்கள். ஆனால் வேதம் இதே இருதயத்தை குறித்து வேறு விதமாக சொல்லுது. அதையும் நம்ம பார்த்துட்டு என்ன பண்ண போகிறோன்னா, கர்த்தர் சித்தமான இந்த வாரம் முழுவதுமே இருதயத்தை சரிப்படுத்த போகிறோம். என்னத்தை படுத்த போகிறோம்? இந்த மாதம் முழுவதுமே என்ன பண்ண போகிறோம்? இருதயத்தை போகிறதுக்குள்ளே ஒரு ஆப்ரேஷன் பண்ணி என்ன பண்ணணும்? வேற இருதயத்துக்குள்ளே கர்த்தர் கொண்டு வர நிச்சய கிருபை செய்வாராக. அல்லேலூயா. 3 வாரம் இருக்குது. 3 வாரம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இருதயத்தை குறித்து கொஞ்சம் ஆழமா பார்த்து இந்த 3 வாரத்துக்குள்ள இருதயத்தை என்ன பண்ணிடணும் சொல்லுங்க, என்ன பண்ணிடணும்? சுத்தப்படுத்துவதற்கு என்னென்ன ஆபரேஷன் வேணுமோ அத்தனையும் செய்வதற்கு தேவன் ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா. அதெல்லாம் தான் பார்க்க போறேன். சரி, இருதயத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுது? கொஞ்சம் எடுத்து வாசிங்க பார்க்கலாம். எரேமியாவை எடுத்து திருப்புங்க பார்க்கலாம். எரேமியாவில் 9:17-9 வாசிங்க பார்க்கலாம். அங்க இருதயத்தை குறித்து வித்தியாசமான சில காரியங்கள் அங்க சொல்லப்படுகிறத நீங்க கவனிக்கலாம். நல்லா பாருங்க, இங்கே அதே பைபிள் தான் சொல்லுது, இருதயத்தில் அங்கே சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பான்னு சொல்லப்பட்டது. ஆனால் இங்கே இருதயம் சொல்லப்படுகிறது எல்லாவற்றையும் பார்க்கிலும். என்னத்தம்மா? கண்ணை பார்க்கலும் வாயை பார்க்கலும் எது ரொம்ப கேடு உள்ளது அப்படின்னு வேதம் சொல்லுது அப்படின்னா இருதயத்தை தான் சொல்லுது. அல்லேலூயா. இருதயம் என்ன உள்ளதாம்மா? சொல்லுங்க, என்ன உள்ளதாம்மா? எல்லாவற்றையும் பார்க்கலும். அப்ப நல்லா கவனிங்க. அப்ப நம்ம ஒழுங்குபடுத்துவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருதயத்தை தான் ஒழுங்குபடுத்தணும். எதை தான் ஒழுங்குபடுத்தணும்? ஏன்னா எல்லா ஸ்டோரேஜ் நம்ம பார்க்கறது, நம்ம கேட்கறது, நம்ம பேசுறது எல்லாமே எங்க ஸ்டோரேஜ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இருதயத்துக்குள்ளதான் எல்லாம் ஸ்டோரேஜ் ஆகுது. எல்லாம் எங்கதான் ஆகுது? சொல்லுங்க, எங்கதான் ஆகுது? அப்படியே ஆத்துமாக்களை போய் அது என்ன ஆகுதுன்னா அது அப்படியே ஸ்டோரேஜ் ஆகுது. அப்போ நல்லா கவனிங்க பார்க்கலாம். அப்ப இந்த இருதயத்தை குறித்து சொல்லப்படுது, நம்ம கிட்ட இருக்கிற சரீர அவயங்கள் எல்லாவற்றையும் பார்க்கலாம். இருதயம் திருக்குள்ளது. அப்படின்னா என்ன சொல்ல வர்றாங்கன்னா தந்திரமானது. என்னதாம்மா? இருதயம் என்னமானதாம்மா? என்னமானதாம்மா? தந்தமா. இங்க ஒண்ணு பேசும், அங்க ஒண்ணு பேசும். அடுத்தது பேசிக்கிட்டே தான் இருக்கும், ஆனா ஒன்னும் உருப்படி சேராது. ஒண்ணு என்ன பண்ணாது? சொல்லுங்க, என்ன பண்ணாது? சபைக்குள்ளதான் உட்கார்ந்து இருப்போம் வேற நினைவோடு. அப்படி இருக்கிறவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தெளிவாக தான் இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க பார்க்கலாம். அப்ப இந்த இருதயம் என்ன பண்ணுதுன்னா ரொம்ப தந்திரமானது. அதுதான் ஆண்டவர் சொல்றாருப்பா. அவரே சொல்றாரு பாருங்க, நான் உருவாக்கினதுல இருதயம் மட்டும் திருக்குள்ளது. இருதயம் மாத்திரம் என்னது? தந்திரமானது. அது தந்திரமான காரியத்தை செய்யும். தந்திரமான காரியம். அப்படியே தந்திரனா என்னது? சொல்லுங்க, தந்திரனா என்னது? ஏமாத்துறது. அப்படிதானே? தந்திரனா என்னது? தந்திரனா இந்த ஏமாத்துக்காரி. அப்படின்னா அதாவது நம்ப வச்சு கழுத்தை இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அது யார் தான் பண்றா? இந்த இருதயம் தான் பண்ணுது. இருதயம் தான் என்ன பண்ணுது? எல்லாமே இந்த இருதயம் தான் பண்ணுது. இந்த இருதயம் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, மகா கேடு உள்ளதாம்மா. என்ன உள்ளதாம்மா? அதோட தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எதோட தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? இருதயம் தந்திரமானது. அடுத்து சொல்றாரு அது கேடு உள்ளதா இருக்கிறது. என்னத்தை செய்யுதாமா? கேடை விளைவிக்கிறதா இருக்குது நம்முடைய இருதயம். அதை அடுத்து சொல்றாரு அதை அறியத்தக்கவன் யார்? ஒரு கேள்வி கேட்கிறார். இப்போ உங்ககிட்ட இருக்கிற இருதயம் யாராவது பார்க்க முடியுமா? உங்க மனைவிக்கு உங்க இருதயம், உங்க இருதயம் கணவனுடைய இருதயம் மனைவிக்கு தெரியும். மனைவியுடைய இருதயம் கணவனுக்கு, பிள்ளைகளுடைய இருதயம் பெற்றோருக்கு தெரியாது. பெற்றோருடைய இருதயம் பிள்ளை. இந்த இருதயத்தை மாத்திரம் கவனிச்சிங்கன்னா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. யாராலையும் என்ன பண்ண முடியாது?
யாராலையும் கண்டு முடியும். அதுல என்ன வைத்திருக்கிறார்கள், என்ன செயல்படுகிறார், நம்ம என்னதான் ஆராய்ச்சி பண்ணினாலும் சரி, அந்த இருதயத்துல மறைந்திருக்கிறத ஒருவனாலும் கண்டுபிடிக்க முடியாது. அது அந்த இருதயம் மகா திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த திருக்குள்ளதும் இந்த தந்திரமான இருதயமும் இந்த கேடு உள்ளதுமாய் இருக்கிற இந்த இருதயம் எப்படி இருக்கணும்னா சுத்தமா இருக்கணும். என்னவா இருக்கணும் சொல்லுங்க, என்னவா இருக்கணும்? இது சுத்தமா இருக்கணும். இது சுத்தமானாதான் நீ என்ன தரிசிக்க முடியும். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். என்ன நீ தரிசிக்க முடியும்? இது திருக்குள்ளது. ஒவ்வொரு நாளும் டிசைனா மாறுது. என்னவா மாறுது? என்னவா மாறுது அப்படின்னா, இந்த இருதயம் பார்த்தீங்கன்னா பல நிலைகளில நம்மளை மாற்றுகிறது. என்னவா மாட்டுது? கொஞ்ச நேரம் சாந்தமா இருக்கிறோம், கொஞ்ச நேரம் அடுத்தது பயங்கர கோபத்துக்கு போயிடுறோம், அடுத்தது என்ன பண்ணிடுறோம்? பயங்கரத்துக்கு கொஞ்ச நேரம் நல்லவனா இருக்கிறோம், அடுத்தது கொஞ்ச நேரம் என்னவா மாறிடுறோம்? கெட்டவனா மாறுறோமா இல்லையா? சொல்லுங்க, யாரும் மாறுறது இல்லையா? பொல்லாதவர்களாய் மாறிடுறோம். என்னவா மாறிடுறோம்? நம்ம மாறிக்கிட்டே இருக்கிறோம். அப்ப இந்த மாறுறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த தந்திரமான இருதயமும் கேடு உள்ளதுமான இருதயமும் தான் நம்மளை என்னவா மாத்துதுன்னு சொன்னா தந்திரவாதிகளாய் மாற்றி கொண்டு இருக்கிறது. அப்படின்னா அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளை கேடு உள்ளவர்களாய் மாற்றி கொண்டு இருக்கிறது. அப்ப இந்த சுத்தமான இருதயத்துக்குள்ள இந்த தந்திரமும் இந்த கேடு எப்படி வருகிறது என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, உலகத்தை பார்த்து உலகத்தோடு காரியங்களை நான் இணைந்து தேவன் சொல்லாத காரியங்களையோ தேவன் விரும்பாத காரியங்களை நோக்கி நான் பயணிக்கும் பொழுது இந்த இறுதி எனக்கு என்னவா மாறுதுன்னா தந்திரமும் கேடு உள்ளதுமா இது மாறுகிறது. கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அப்ப ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு முக்கியமா சொல்ற ஒரு காரியம் என்னன்னா, உன் இருதயம் சுத்தமா மாறணும். உன் இருதயம் என்னவா மாறணும்? சொல்லுங்க, உன் இருதயம் என்ன மாறணும்? சுத்தமா மாறணும். முதல் உலகம் அழிக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? இந்த தந்திரமான இருதயம். இந்த ஒரு வசனம் சொல்லப்படுகிறது, ஆதியாகம 6:5 வாசிக்கும் போது, அவன் இருதயத்தின் நினைவின் தோற்றமெல்லாம் நித்தமும் என்னவா இருந்தது? பொல்லாததா இருந்தது. அவனுடைய இருதயத்தினுடைய அந்த தோற்றம், முதல் உலகம் அழிக்கப்பட்டதனுடைய காரியம் என்னன்னா, அவனுடைய இருதயம் தோற்றமெல்லாம் எப்படி இருந்ததுன்னா நித்தமும் பொல்லாதது. அப்படின்னா 24 ஹவர்ஸும் அவனுடைய இருதயம் எப்படிதான் இருந்ததுன்னா பொல்லாத காரியத்தை நினைச்சுக்கிட்டே இருக்கிறான். அல்லேலூயா. தன்னை உண்டாக்கின தேவனை மறந்துட்டான், தன்னை ஆசீர்வதித்த தேவனை மறந்துட்டான், வானத்தை பூமி படைச்ச தேவனை மறந்துட்டான், தனக்காக உண்டாக்கி வைத்திருக்கிற கனி வகைகளை எல்லாத்தையும் உண்டாக்கி தனக்கு ஜீவனை கொடுத்து ஜீவ சுவாசத்தை ஊதின தேவனை மறந்துட்டான். அவனுடைய நினைவெல்லாம் இப்ப எப்படி இருக்குதுன்னா தேவன் விரும்பாத பொல்லாத காரியங்கள் அவனுடைய இருதயத்துல அது நிறைந்து இருக்கிறது. இதை யார் பார்க்கிறா? சொல்லுங்க, யார் பார்க்கிறாரு? பார்த்து என்ன சொன்னாரு? இவன் வாழ தகுதி இல்லாதவன். யாருங்க? வாழ தகுதி இல்லாதவன். ஆண்டவர் சொல்றாரு அவரை வாழ தகுதி இல்லாதவன் சொல்லி அடுத்து என்ன சொல்றான்னா, மனுஷனை உண்டாக்கினதுக்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க பார்க்கலாம். வெச்சிக்கப்பட்ட ஜனங்களை பார்த்து கர்த்தர் ஒரு நாள் மனஸ்தாபப்படக்கூடாது. இவங்களை இரத்தத்தினால் நான் மீட்டு கொண்டனே என்று சொல்லி இவருடைய இருதயமெல்லாம் திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமா இருக்கிறது. எவ்வளோ நான் வார்த்தைகளை அனுப்பினாலும் அந்த வார்த்தை நிமித்தம் இருதயத்தை சுத்தப்படுத்துவதற்காக அவர்கள் தன்னை இன்னும் விட்டு கொடுக்காதபடி, என்னை தரிசிப்பதற்காக என்னை விட்டு கொடுக்காதபடி இருக்கிறாள் என்று சொல்லி நம்மளை பார்த்து கர்த்தர் என்ன பண்ணக்கூடாது? மனஸ்தாப ஒரு நாளும் படக்கூடாது. அல்லேலூயா. அப்ப நல்ல கவனிங்க பார்க்கலாம். என் இருதயத்தின் தோற்றங்கள் பொல்லாததாய் மாறினா கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில இத்தனை நாட்களாக கர்த்தர் நம்மளை குறித்து மனஸ்தாபப்பட்டாரா இல்ல நம்மளை குறித்து சந்தோஷப்பட்டாரா? தாவீதை பார்த்து சொல்றாரு, அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். கையை தட்டி அவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி கர்த்தர் தாவீதுக்கு ஒரு சாட்சி சொல்லுகிறார். தாவீதை குறித்து ஒரே ஒரு தவறு நிமித்தம் அவர் மனஸ்தாபப்பட்டார். அடுத்தது பார்த்து அவனை பார்த்து சொல்றாரு, அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். அல்லேலூயா. அப்ப நம்முடைய இருதயத்தினுடைய தோற்றம் எல்லாம் நித்தமா எப்படிதான் இருக்கணும்? சுத்தமா இருக்கணும். ஆனா ஆதி ஜனங்களை பார்த்து சொல்றாரு, அவன் நினைவின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததா இருந்தது. யோசிச்சு பாருங்க,
இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை நம்ம உள்ளத்துல நிரப்பாம தேவையில்லாத காரியங்கள் நம்ம நிரப்பி கொண்டு இருக்கிறோமோ, அதெல்லாம் நம்முடைய காரியங்களில நம்ம இருதயத்துல பொல்லாத காரியங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அடுத்த ஒரு வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்க என்று சொன்னா, மதிக்கேடன் என்ன செய்வான் என்று சொன்னா, தன் இருதயத்துல சொல்லுவானமா தேவன் இல்லை என்று. வசனத்தை வாசிங்க பார்க்கலாம், எடுத்து வாசிங்க. சங்கீதம் 53:1 வாசிங்க பார்க்கலாம். தேவன் இல்லை என்று மதிக்கேடன் தன் இருதயத்துல சொல்லிக் கொள்கிறான். அடுத்தது பாருங்க, அந்த வசனம் சொல்கிறது, தேவன் இல்லை என்று மதிக்கேடன் தன் இருதயத்துல என்ன பண்றானம்மா சொல்லிக் கொள்றான். அப்படின்னு சொன்னா தான் இஷ்டப்படி வாழ்ந்து, மதிக்கேடன் என்ன சொல்றானா, தான் இஷ்டப்படி வாழ்ந்து தேவன்லாம் ஒருத்தர் இல்லப்பா, அப்படிலாம் ஒருத்தர் யாருமே இல்லைன்னு சொல்லி அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான அக்கிரமைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஒரு இருதயத்துல தேவன் இருக்கிறார் என்கிற ஒரு நினைவு மனிதனுக்குள்ள வரல. என் தேவன் என்னை பார்க்கிறாரு என்கிற ஒரு நினைவு ஒரு தேவ பிள்ளைக்கு வரவில்லை என்று சொன்னா அவன் யாரு? நான் மதிக்கேடன். அவன் யாரு சொல்லுங்க? அவன் யாரு? யோசேப்பு சொல்றான், சில காரியங்கள் அவனுக்குள்ள வருது, அவனை நோக்கி சில பாவ செயல்கள் வரும்போது அவன் சொல்றான், தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி? ஏன்னா அவன் இருதயத்துக்குள்ள என்ன இருந்ததுன்னா, கர்த்தருடைய வார்த்தை இருந்ததுனால அவன் சொல்றான், அவன் தேவனோடு சஞ்சரிக்கிறதுனால அவன் சொல்றான், அவன் இருதயத்தில் சுத்தமான தேவனுடைய வார்த்தைகள் இருந்ததுனால சொல்றான், அவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், நான் அவரோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிறேன், தேவனுக்கு விரோதமா நான் பாவம் செய்வது எப்படி? பாவம் யோசேப்புக்கு முன்னாடி தோற்று போனது. ஏன்? அவன் இருதயத்தில் சுத்தமான தேவனுடைய வார்த்தைகள் இருந்தது. தேவனுடைய வார்த்தைகள் அவனுக்கு தரிசனங்களும் திட்டங்களும் தேவனோடு இணைக்கப்பட்டோம் என்கிற ஒரு வைராக்கியம் இருந்ததனால அவன் அதிலிருந்து தப்புவிக்கப்பட்டான். அல்லேலூயா. அப்ப தேவன் இருக்கிறார் என்று சொல்லி பரிசுத்தவான் சொல்லுவான், ஆனா தேவன் இல்லை என்று சொல்லி மதிக்கேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறானாமா. என்ன பண்றானாமா? நான் என்ன வேணுமானு செய்யலாம், யார் என்ன பார்க்கிறா, எல்லா கண்களுக்கு மறைவாதான எல்லா காரியத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், என்னை அதுக்கு என்ன அர்த்தம்னா தேவன் இல்லை என்று சொல்வதற்கு அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க பார்க்கலாம். நம்மள தேவன் பார்க்கிறார் என்கிற உணர்வு யார் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் மதிக்கேடன்கள் அல்ல, அவர்கள் தேவனை தரிசிக்கிற சந்ததிகளாய் இருக்கிறார்கள். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அப்ப தேவன் இல்லை என்று யார் சொல்லுவானா? நான் இப்படி கூட பார்க்கிறேன். ஒரு கிறிஸ்தவன் அழுது புலம்பி என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கலையே, எனக்கு அது நடக்கலையே, இது நடக்கலையே என்று சொல்றானா, அவன் யாருன்னு சொன்னா அவன் மதிக்கேடனா இருக்கிறான். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்த கழுகுகளை போல சட்டைகள் அடித்து எழும்புவார்கள். இந்த வார்த்தையை பிடித்துக் கொண்டு கர்த்தர் இருக்கிறார், அவர் எனக்கு நன்மை செய்வார். அல்லேலூயா. அப்ப தேவனை தரிசிக்கிறவர்கள் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் எதை சொல்வார்கள் என்று சொன்னார், தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருப்பார்கள். அந்த வசனம் சொல்கிறது. அவன் சொல்லிட்டு அடுத்தது என்ன பண்றானா, அவர்கள் தங்களை கெடுத்து என்ன பண்றானா, தேவன் இல்லை என்று ஒரு மதிக்கேடன் சொல்லிட்டு அவன் தன்னை கெடுத்து அருவருப்பான அக்கிரமங்களை செய்து வருகிறார்கள். அடுத்து சொல்லப்படுகிறது, நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. அல்லேலூயா. என்ன எப்பப்ப நீங்க அவிசுவாசத்துக்குள்ள போறீங்களோ, தேவன் இல்லை என்று சொல்லி எப்பப்ப நீங்க பதட்டப்படுறீங்களோ, தேவன் இல்லை என்று சொல்லி எப்பப்ப தேவையில்லாத காரியங்களில் நீங்க இணைந்து நிற்கிறீங்களோ, அப்பெல்லாம் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றார், நீ மதிக்கேடனா இருக்கிற, நீ மதிக்கேடனா இருக்கிற. உன் இருதயத்தில் சுத்தம் இருக்கணும், உன் இருதயத்தில் என்னுடைய வார்த்தைகள் நிறைந்திருக்கணும், உலக காரியங்கள் அதில் இணைந்திருக்க கூடாது. உன் இருதயம் சுத்தமா இருந்தாதான் நீ என்னை தரிசிக்க முடியும். என்னை தரிசிக்காம என்னிடத்துல நீ எந்த நன்மையும் பார்க்கவும் முடியாது, எந்த நன்மையும் நீ பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. அப்ப நல்ல கவனிங்க. அப்ப இக்காலத்துல நம்ம என்ன பண்ணணும்னா, இருதயத்தை சுத்திகரிப்பதற்கு ஆயத்தமாகணும். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்றது, இந்த 11வது மாதத்தில் இந்த வருஷத்தின் முடிவு நாட்களில் வந்திருக்கிற நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்னன்னா, திருக்குள்ளதும் கேடு உள்ளதுமான இருதயத்தை சுத்திகரிக்கும்படியாக தேவ சமூகத்துக்கு போகணும். நிறைய நம்முடைய முன்னோர்கள் நிறைய இந்த ஜபத்தை ஏறெடுத்திருக்கிறார்கள். நிறைய இந்த ஜபத்தை குறித்து பார்த்தன, நிறைய இருதயங்களை காத்துக்கொள்வதற்காக நம்ம முன்னோர்கள் அதிகமான ஜபத்தை ஏறெடுத்திருக்கிறார்கள். என் இருதயத்தை காத்துக்கொள்ளும் என்று சொல்லி நிறைய ஜபங்கள் ஏறெடுக்கப்பட்டிருக்கிறது. சில வசனங்களை வேகமாய் நம்ம வாசித்து தேவநாமத்தை அப்படியே மகிமைப்படுத்த எடுத்து வாசிங்க. சங்கீதம் 51:10 வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. அவன் செய்கிற ஜபத்தை சற்று நீங்க கவனிங்க பார்க்கலாம். 51:10
51:10 வாசிங்க பார்க்கலாம். அங்க தாவீது ஒரு காரியத்தை சொல்றதை நீங்க கவனிக்கணும். ஒரு பெரிய தவறு செய்து விட்டா நாத்தான் தீர்க்கதரிசி வந்து தாவீதை எச்சரிக்கிறாரு. நீ தவறு செய்துட்டா என்று சொல்லும் பொழுது, தேவனுக்கு விரோதமா நீ பாவம் செஞ்சுட்டன்னு சொல்லும் பொழுது, தாவீது என்ன செய்கிறான் என்று சொன்னா, முதலாவது அவன் செய்கிற காரியத்தை நீங்க கவனிக்க வேண்டும். அவன் தேவ சமூகத்துல போய் ஒரு காரியத்தை சொல்றான். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியோ. அப்படின்னா அவன் இருதயம் என்ன ஆயிருச்சு? பழசா என்ன ஆயிருச்சு? அசுத்தமா மாறிடுச்சு. என்னவா மாறிடுச்சு? அப்ப ஒரு மனிதன் தேவனுக்கு பிரியமில்லாத பாவம் செய்யும்போது அவன் என்னவா மாறிடுறான்? அசுத்த இருதயமுடையவனாய் மாத்திடுறான். இங்க அவன் பாவம் செஞ்சதுனாலதான் அவன் இருதயம் இப்ப அசுத்தம் அடைஞ்சிருச்சு. தேவனுக்கு பிரியமில்லாத, தேவ சித்தம் இல்லாத ஒரு பெரிய பாவத்தை அவன் செஞ்சதுனால இப்ப அவன் இருதயம் அழுக்கடைந்து விட்டது. அவன் அழுக்கடைஞ்சதுனால என்ன சொல்றானா, ஏவனே சுத்த இருதயத்தை என்னைய. நான் கேட்கிற இந்த ஜபம் நமக்கு அனுதினமும் தேவையா, எப்பயாவது தேவையா? சொல்லுங்க. என்ன பண்ணது? சின்ன கோபப்பட்டா கூட என்னதா இருதயம் என்ன ஆயிருது? சொல்லுங்க, என்ன ஆயிருது? அழுக்காயிருது. சின்ன காரியம். இன்னைக்கு நான் நிறைய பேர்த்த பார்க்குறேன். சினிமா பார்க்குற கிறிஸ்தவர்கள் நிறைய பெருகிட்டு இருக்கிறாங்க. எதை பார்க்குறவங்க? சினிமா ஒரு மனிதன் ஒரு சினிமாவையோ ஒரு ஜோக்கையோ ஒரு தேவையில்லாத காரியத்தையோ அவன் பார்க்குறான்னா அவன் இருதயம் என்ன ஆகும்? பலபலன் ஆயிருமா? என்னவா மாறிடும்? அழுக்காயிரும். அப்ப நல்லா கொஞ்சம் கவனிங்க பார்க்கலாம். இப்ப இந்த ஜபம் எனக்கு எப்பப்ப தேவைனா, என் வாழ்க்கை முழுவதும் இந்த ஜபம் எனக்கு தேவையா இருக்கிறது. ரோட்ல போறோம் வர்றோம், நம்ம சரியா போனாலும் ரோட்ல போறவங்க சரியா இல்லை. அப்ப நம்ம என்ன பண்றோம்? வேதம் சொல்கிறது, லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கும் போது, உன் கண் தெளிவா இருந்தா உன் இருதயம் முழுவதும் என்னவா இருக்குமா? வெளிச்சமா இருக்குமா? என்னவா இருக்குமா? உன் கண் தெளிவா இருந்தா இருதயம் முழுவதும் என்னவா இருக்கும்? வெளிச்சமா இருக்கு. அப்ப இந்த இருதயத்துக்கும் இந்த கண்ணுக்கு சம்பந்தம் இருக்குது. இந்த இருதயத்துக்கு கண்ணுக்கு என்னவா இருக்குது? சம்பந்தமா இருக்குது. நல்ல கவனிங்க. நான் போறேன் வர்றேன், என் இருதயத்துல ஒரு நல்ல சுத்தமான இருதயம் இருந்து நான் காலையில வேலைக்கு போறேன் அப்படின்னா, நல்ல கவனிங்க, அந்த இருதயத்தை கரைப்படுத்துவதற்காக பிசாசு பல காரியத்தை ஏற்படுத்தி தான் வச்சிருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. அரண்மனைக்குள்ளே இருந்தாலும் நம்ம இருதயத்தை கரைப்படுத்துவதற்காக, அந்த சுத்தமான இருதயத்தை கரைப்படுத்துவதற்காக அரண்மனைக்குள்ளேயும் பிசாசு சில ஆட்களை ஏற்படுத்தி தான் வச்சிருந்தான். அல்லேலூயா. ஆனா கொஞ்சம் கவனிங்க பார்க்கலாம். அவன் கரைப்படலை. கொஞ்சம் கவனிங்க. ஒவ்வொரு நாளும் வெளியில போறோம், திரும்பி வருகிறோம். எப்படிதான் வர்றோம்? போகும்போது நல்ல ஜபத்தோடு நல்ல வசனத்தோடு தான் புறப்பட்டு போறோம். ஆனா என்ன ஆயிருது? சில நேரங்களில என்னதான் ஆயிருது? பல காரியங்கள், சில சூழ்நிலைகள் நமக்கு எதிராக வந்து என்ன ஆயிருது? இருதயத்தை கரைப்படுத்திடுது. இருதயத்தை என்ன படுத்திடுது? கரைப்படுத்துது. எப்போதுமே நல்லா கவனிங்க பார்க்கலாம். நம்ம எல்லாருமே மாம்சத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாவம் நிறைந்த உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம இந்த இருதயத்தை சுத்தமா வைத்துக் கொள்வது சாதாரண விஷயம் அல்ல. நல்லா கவனிங்க. எடுத்தோடனே ஒரே நாளில் எல்லாம் நடக்கிறதுக்கு நிறைய செயல்பட்டு கொண்டே இருக்கணும். நம்ம பேசிக்கொண்டே இருக்கணும். வசனத்தை தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தேவனுடைய காரியங்களை தியானித்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடங்களும் நம்மளை எந்த சூழ்நிலையிலும் நம்மளை விட்டு விடாதபடி எப்போது நம்ம ஆயத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. தாவீது கண்ணிமைக்கு நேரத்தில் அவனுக்கு இருதயம் கரைப்பட்டு போச்சு. என்னவா பட்டு போச்சுங்க? பெரிய தேவனோடு இருக்கிறவன் தான், தேவனோடு உறவாடி கொண்டிருந்தவன் தான், தேவனை ஆராதித்தவன் தான், கர்த்தரை எனக்கு முன்பாக எப்போது வைத்திருக்கிறேன் சொன்னவன் தான். சத்துரு சில வினாடிகளுக்குள்ள அவன் இருதயத்தை கரைப்படுத்தி விட்டான். அல்லேலூயா. ஆனா கரைப்பட்ட அந்த இருதயத்தோடு அவன் வாழ விரும்பல. அவன் தேவ சமூகத்திலிருந்து வந்து சொல்லுகிறான், எனக்கு சுத்தமான இருதயத்தை தாரு. அல்லேலூயா. தேவனே, சுத்த இருதயத்தை என்னில சிருஷ்டியும். அவன் சொல்றான், சுத்த இருதயத்துல உருவாக்குங்க. என் என்னுடைய இருதயம் அழுக்காகி போயிருச்சு. என் இருதயம் பாவ செயலுக்குள்ள போயிருச்சு. என் இருதயம் உமக்கு பிரியமில்லாததை செய்துட்டது. இந்த இருதயம் கரைப்பட்டா நான் உம்மோடு வாழ முடியாது, உம்மை தரிசிக்க முடியாது, உம்முடைய சத்தத்தை கேட்க முடியாது. உம்முடைய ஆவி என்னை விட்டு போயிரும். எனக்கு நிலவரமான ஆவியை கொடுங்க. கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க. பார்க்கல, கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். இதுல ஒரு அடையாளத்தை தாவீது சொல்றார் ஜெபிக்கும் போது. தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவி என் உள்ளத்தில்
அப்ப ஒரு இருதயம் அழுக்கடைஞ்சிருக்குன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, உங்க இருதயம் ஒரு நிலையா இருக்காது. என்னவா இருக்காது சொல்லுங்க? என்னவா இருக்காது? ஒரு நிலையா இருக்காது. குரங்க போல தாவிக்கிட்டே இருக்கும். எதை போல தாவும் சொல்லுங்க? எதை போல தாவும்? குரங்க போல என்ன பண்ணுவோம்? தாவிக்கிட்டே இருக்கும். சபையில் இருக்கிற வரைக்கும் சபையில் அமைதியா உட்காந்துருக்கும். ஏன்னா உங்களுக்கு தேவையானது என்ன பண்ணுது? பழத்தை கொடுக்குறாரு, என்னென்ன தேவையோ அதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் சில பேர் என்ன பண்ணுறோம்? சபைக்குள்ளே இருக்கிற மாதிரியே நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம், இன்னும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அல்லேலூயா. சபைக்குள்ளே இருக்கிற மாதிரி என்னதான் பண்ணிட்டு இருக்கிறோம்? அப்போ நல்ல கவனம், ஒரு நிலைவரமான ஆவி இருக்காது. ஒருத்தருடைய இருதயம் கரைப்பட்டுச்சுன்னா முதலாவது அடையாளம் என்னன்னா, ஒழுங்கா ஜெபிக்க முடியாது. என்ன பண்ண முடியாது? ஒழுங்கா என்ன பண்ண முடியாது? ரெண்டாவது, ஒழுங்கா வேதத்தை வாசிக்க முடியாது. அடுத்தது, ஒழுங்கா சபைக்கு வர முடியாது. சபை டைம் 8 மணினா எத்தனை மணிக்கு தான் வருவோம்? அது எங்க இஷ்டம்தான். அதெல்லாம் சொல்ல முடியாது. அதெல்லாம் என்ன பண்ண முடியாது. ஒரு மனிதனுடைய இருதயம் சுத்தமா இருந்துச்சுன்னா, சில பேர் சில சூழ்நிலைகள் நைட்டு வேலைக்கு போறாங்க, சில பேர் சில இடங்கள் அது எங்களுக்கு தகவல் வருது. அப்போ அவங்கள பார்க்கும்போது எங்களுக்கு கோபம் வர்றதில்லை. ஆனால் சில பேர் வேணும்னுக்கே வர்றாங்க பார்த்தீங்களா, அவங்கள கத்தர் பார்த்துட்டு அவங்க என்னவா இருக்கிறாங்க? உண்மைதானே? ஒழுங்கான இருதயம் இருந்தால் என்ன பண்ணுவோம்? நல்லா கவனிங்க பாருங்க. வேலையில் அக்கறை உள்ளவன் ஒழுங்கா நேரத்துக்கு போவான். அந்த வேலையை நேசிக்கிறவன் ஒழுங்கா என்ன பண்ணுவான்? வேலைக்கு போவான். அவன் இருதயத்தில் ஒரு கசப்பு வெறுப்பு இருந்துச்சுன்னா அந்த வேலை ஸ்தலத்துக்கு ஒழுங்கா போக மாட்டான். அல்லேலூயா. வேலையும் ஒழுங்கா என்ன செய்ய மாட்டான். ஏன்னா அந்த இருதயத்தில் அவங்ககிட்ட உண்மை இல்லாதனால அந்த ஒழுக்கம் அவங்ககிட்ட இருக்காது. அதே போல ஒரு மனிதனுக்கு நிலைவரமான ஆவி இல்லைன்னா அவன் இருதயம் அழுக்கடைஞ்சிச்சுன்னா என்ன அர்த்தம்னா, ஒழுங்க இருக்காது. என்ன இருக்காது? குடும்பத்தில் ஒழுங்கு இருக்காது, பேச்சில் ஒழுங்கு இருக்காது, செயலில் ஒழுங்கு இருக்காது, பார்வையில் என்ன இருக்காது? ஒழுங்கு. எதுலேயுமே ஒழுங்கு இருக்காது. அவன் என்னவா நிலைவரமா இருக்கவே மாட்டான். அப்படின்னா ஒரு நிலையா இருக்கவே மாட்டான். இங்க ஒன்று பேசுவான், அங்க ஒன்று பேசுவான், அங்க ஒன்று பேசுவான், இங்க ஒன்று பேசுவான், முகத்துக்கு முன்னாடி ஒன்று பேசுவான், முதுகுக்கு பின்னாடி ஒன்று பேசுவான், 4 பேர்த்த பார்த்த ஒரு மாதிரி பேசுவான். அப்படின்னா அவன் எப்படியா இருப்பான்னு சொன்னா அவனுடைய பேச்சு ஒழுங்கே இருக்காது. பேச்சு என்னவா இருக்காது? சொல்லுங்க, என்ன இருக்காது? ஆனா நம்ம தேவனை கவனிப்பாருங்க. அவர் ஒரு வார்த்தை சொன்னாருன்னா அந்த வார்த்தையில உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்ப என் இருதயம் சுத்தமா இருந்ததுன்னா நானும் வார்த்தையில உண்மையா இருப்பேன். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நான் சொல்றேன், தவறு நடந்து விட்டது. நல்லா சொல்றாரு. இந்த 9ஆம் தேதி 11வது மாதம் இந்த 9ஆம் தேதி ஆண்டவர் சொல்றாரு, உனக்குள் சில தவறுகள் நடந்துருச்சு. ஆனா அந்த தவறு நடந்துட்டு அந்த தவறை தேவ சமூகத்துல நீ அறிக்கையிடாமல் இருக்க உன் இருதயம் இன்னும் மகா கேடு உள்ளதா இது மாறும், மகா தந்திரமா இது மாறும். அந்த இருதயம் தேவனுக்கு பயன்படாதபடி அது யாருக்கு பயன்பட்டுருன்னா சத்துருக்கு அந்த இருதயம் பயன்பட ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. அதனால என்ன ஆகுன்னா குடும்பத்தில் குழப்பம், வாழ்க்கையில குழப்பம், போராட்டம், பிரச்சனை, கண்ணி, எங்க திரும்பினாலும் ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை அவங்களுக்குள்ள நடந்துகிட்டே இருக்கு. கர்த்தர் சொல்றாரு, நீ செய்தது தவறு. தாவீது பாருங்க, தன் தவறை ஒப்புக்கொண்டு அவன் சொல்றான், சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியாம். ஏன்னா அவனுக்கு தவறு உணர்த்தப்பட்டது. தவறு உணர்த்தப்பட்டதுனால அவன் சொல்றான், எனக்குள்ள சுத்த இருதயம் வேணும். நல்லா நான் கேட்கிறேன், இந்த ஜபத்தை தேவன் அங்கீகரித்தாரா இல்லையா? கவனிங்க பார்க்க, ஜபத்தை அங்கீகரித்தாரா இல்லையா? தேவன் இந்த ஜபத்தை, தாவீதுடைய ஜபத்தை 100% அங்கீகரித்து அவனுக்கு சுத்த இருதயத்தை கர்த்தர் அவனுக்குள்ள சிருஷ்டித்து மறுபடியும் தேவன் பக்கம் திரும்பி மறுபடியும் தேவனுடைய ராஜ்யங்களுக்காக, தேவனுடைய ஆலயங்களுக்காக அநேக வெற்றிகளை பார்க்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாக, இஸ்ரவேலுடைய ஆசீர்வாதத்துக்கு தேவநாம மகிமைக்காக மறுபடியும் கர்த்தர் ஒரு புதிய இருதயத்தை அவனுக்குள்ள கர்த்தர் சிருஷ்டித்தார். நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். எஸ் டாடி அழுது புலம்பி உபவாசம் பண்ணி கண்ணீர் வடித்து, இருதயத்தை சுத்த இருதயத்தை சிருஷ்டி என்று சொல்லி அவன் அழுது ஜெபிக்கும் போது கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்டார். மறுபடி கர்த்தர் அவனோடு பேச ஆரம்பித்தார். மறுபடி அவன் மூலியமா ஆலயத்துக்கு உண்டான காரியங்களை கர்த்தர் செய்ய ஆரம்பித்தார். அவன் நிமித்த ஆசீர்வாதங்கள் வர ஆரம்பித்தது. அவன் நிமித்த சந்ததிகளை கர்த்தர் பார்க்க கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. இந்த சுத்த இருதயம் இல்லைன்னா தாவீது என்னைக்கோ தள்ளப்பட்டிருப்பான். அவன் பாருங்க அழகா ஜெபிக்கிறான். தயவு செய்து நான் தெய்வ சமூகத்துல இருந்து சொல்றேன், சுத்த இருதயம் நம் ஒவ்வொருவருக்கும் நிரந்தரமாய் தேவை. ஆண்டவர் திட்டமா சொல்றாரு, உனக்குள்ள ஒரு சுத்த இருதயம் இல்லைன்னா ஆண்டவர் சொல்றாரு, பழைய எண்ணங்களோடு பழைய சிந்தையோடு நீ இன்னும் சில காரியத்தை விடாம இப்படியே போய் கொண்டிருப்பாய் என்று சொன்னார்.
மகா கேடான காரியம். நல்லா கவனிங்க. என் இருதயம் எப்படியோ அப்படிதான் என் வாழ்க்கை மாறும். என் இருதயம் தந்திரமானதா இருக்கும் என்று சொன்னான், என் இருதயம் மகா கேடு உள்ளதா இருக்கும் என்று சொன்னான், நானும் கேடு உள்ளவனாய் மாற்றப்பட்டு விடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாளில் சொல்ல விரும்புகிற காரியம் என்னன்னா, இருதயத்தை சுத்திகரித்துக்கொள். அது மகா கேடு உள்ளதோ, அது மகா கேடு உள்ளது, அது தந்திரமா இருக்கிறது. ஆண்டவர் இந்த நாளில் சொல்றாரு, என் சமூகத்துக்கு வா, உன் இருதயத்தை நான் சுத்தப்படுத்த விரும்புகிறேன். அல்லேலூயா. கடைசி ஒரு வசனத்தை வாசித்து நம்ம எல்லாம் நிறைவு செய்ய போகிறோம். அடுத்த ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, நீதிமொழி 4:23 சொல்லப்படுகிறது, உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள். ஆண்டவர் சொல்றாரு, உன் இருதயத்தை என்ன பண்ணு, எல்லா காவலோடும். அந்த வசனத்தை கவனிங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, உன் இருதயத்தை நீ என்ன பண்ணணும்னா எல்லா காவல் வைக்கணுமா. என்ன பண்ணணுமா சொல்லுங்க, என்ன பண்ணணுமா? எல்லா காவலோடும் உன் இருதயத்தை என்ன பண்ணு, காத்துக்கொள். நமக்கு கொஞ்சம் கவனிங்க பார்க்கலாம். நம்ம இருதயம் சத்திரம் கிடையாது, நம்ம இருதயம் சத்திரம் கிடையாது. இன்னொரு காரியம் பாருங்க, நம்ம இருதயம் ஒரு குப்பை போடுகிற இடம் கிடையாது. நம்முடைய இருதயம் தேவனுக்காக ஆயத்தப்பட்ட ஒரு இடமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அதிலிருந்து என்ன புறப்படணும்னா ஜீவ ஊற்று புறப்பட வேண்டும். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அப்ப வேதம் சொல்கிறது, நான் காக்க வேண்டியது என்னன்னா எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். அல்லேலூயா. எல்லா காவல் வைக்க வேண்டும். நல்ல கவனிங்க பார்க்கலாம். எந்த குறைபாடு இருக்கக்கூடாது. வார்த்தையின் மூலியமாக கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அது நம்முடைய இருதயத்துக்கு காவலா இருக்க வேண்டும். கர்த்தர் சொல்லாத ஒன்றையோ உள்ளே அனுமதிக்கவே கூடாது. எந்த சூழ்நிலையிலும், நல்ல கவனிங்க, எந்த சூழ்நிலையிலும் வேண்டாத காரியங்கள் உள்ளே போவதற்கு அனுமதிக்கவே கூடாது. அல்லேலூயா. ஒரு இடத்துல தீங்கான காரியம் இருக்குது அப்படின்னா அந்த தீங்கான காரியத்தை நோக்கி நம்ம போகக்கூடாது. ஒரு துன்மார்க்கர் சில வேண்டாத காரியங்களை அந்த இடத்துல இருக்கிறான்னு சொன்னா அந்த இடத்துக்கு நம்ம போக கூடாது. நம்ம எல்லா விதத்திலும் நம்முடைய இருதயத்தை காத்துக் கொள்கிற சந்ததியா இருப்போம் என்று சொன்னா இனி வருகிற இந்த எழுப்புதல் காலத்துல நமக்குள்ள இருந்து ஒரு ஜீவ ஊற்று புறப்பட போகிறது. இன்னைக்கு அநேகருக்கு ஒரு ஜீவ ஊற்று தேவையா இருக்கிறது. இன்னைக்கு அநேகர் தாகத்தோடு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். என் இருதயத்தில் இருந்து ஒரு ஜீவ ஊற்று தான் புறப்பட வேண்டும். அல்லேலூயா. உலக காரியங்கள், உலக கசப்புகள், வெறுப்புகள், உலகத்தின் தேவையில்லாத காரியங்கள், உலக சிந்தைகள், உலக பேச்சுகள், உலகத்தின் காரியங்கள் எதுவோ எனக்குள்ள இருந்து அது புறப்படவே கூடாது. அல்லேலூயா. அப்ப எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னன்னா என் இருதயத்தை யார் தான் காத்துக்கொள்ளணும் சொல்லுங்க, யார் தான் காத்துக்கொள்ளணும்? அங்க வசனம் சொல்லுது, தேவன் காத்துக்கொள்ள போறது இல்ல, தேவன் காத்துக்கொள்ள வேண்டிய எல்லா காரியத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப நம்ம என்ன செய்யணும்னா அறிக்கை செய்ய வேண்டியதை அறிக்கை செய்து விட வேண்டியதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ண வேண்டும் என்று சொன்னா இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப நான் எதை தியானிக்கணுமோ அதை தியானிக்க வேண்டும். கண்டதையும் தியானிக்கிற மனுஷனா நான் இருக்கவே கூடாது. சத்தியத்தை மாத்திரம் தியானிக்கிற மனுஷனா, தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் தியானிக்கிற மனுஷனாய் மனுஷியாய் நான் மாறுவேன் என்று சொன்னா என் இருதயத்தை காத்துக்கொள்வதற்கு இவைகள் எல்லாம் ஒரு அடையாளமாய் இருக்கிறது. அல்லேலூயா. பல சிந்தைகள், பல காரியங்கள் நம்முடைய இருதயத்திலிருந்து அது வெளிப்பட்டு கொண்டேதான் இருக்கிறது. அநேக தீமையான காரியம், தீங்கான காரியம், கர்த்தருக்கு விருப்பமில்லாத காரியம். ஆண்டவர் சொல்றாரு, உன் இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படணும்னா உன் இருதயத்தை காத்துக்கொள். ஆண்டவர் சொல்ல, உன் இருதயத்தை காத்துக்கொள். அதுக்குள்ள இருந்து ஜீவ நீர், சொல்லப்படுங்க ஜீவ ஊற்று அப்படின்னு சொன்னா இது நம்முடைய இருதயம் எப்படி இருக்குதுன்னு சொன்னா அது ஜீவ ஊற்றாய் இருக்கிறது. அது எடுக்க 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 அது குறையாதபடி அது புறப்பட்டு வந்து கொண்டே இருக்கும். எனக்கு அநேகருக்கு என்ன தேவைன்னா ஜீவ ஊற்று தேவையாய் இருக்கிறது. என் தேசத்துக்கு என்ன தேவை இருக்குதுன்னா கர்த்தருடைய ஜீவ ஊற்றாகிய அந்த கர்த்தருடைய வார்த்தை தேவையாய் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ள புறப்படணும்னா அது எனக்குள்ள ஊறிக்கொண்டே இருக்க வேண்டும். அது எனக்குள்ள தியானம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். அது தியானம் பண்ணி தியானம் பண்ணி தியானம் பண்ணி அது ஒரு ஊற்றாய் மாறி அது புறப்படும்படியாக எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின்படியே அது அநேகரை புறப்பட்டு போய் அநேகரை சந்திக்க வேண்டும். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம்.
இது வரைக்கும் நமக்குள்ளிருந்து புறப்பட்டது வேண்டாத காரியங்கள், அநேகரை துக்கப்படுத்தின காரியங்கள், அநேகரை கண்ணீர் விட வைத்த காயங்கள், அநேகருடைய நம்முடைய இருதயத்திலிருந்து புறப்பட்ட அநேக வார்த்தைகள் அநேகரை காயப்படுத்தி இருக்கிறது, அநேகரை கண்ணீர் விட வைத்திருக்கிறது, அநேகரை இழற செய்திருக்கிறது, அநேக விரோதகமாக நம்முடைய இருதயத்திலிருந்து தேவையில்லாத காரியங்கள் புறப்பட்டது. ஆனாலும் சொல்றாரு, இனி உன் இருதயம் சுத்தமா இருக்குதுன்னா, உன் இருதயம் சுத்தமா இருக்கணும்னா அந்த இருதயத்தை எல்லா காவலோடு காத்துக்கோ, அதுல இருந்து ஜீவ ஊற்று புறப்படணும். 9ஆம் தேதி ஆண்டவர் சொல்ற இந்த 11வது மாதம், நீ ஒரு ஜீவ ஊற்று. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நீ ஒரு ஜீவ ஊற்று. இனி உனக்குள்ளிருந்து புறப்படுவைகள் எல்லாம் ஜீவ ஊற்றா இருக்க போகிறது. சொல்லுங்க, இதுவரைக்கும் நீ பேசினவைகள் அல்ல. சொல்லுங்க, இதுவரைக்கும் நீ பேசினவைகள் அல்ல. உன் இருதயம் சுத்தமாய் விட்டது என்று சொன்னா, சுத்தமான இருதயத்தை சிருஷ்டியும் என்று ஜெபிப்பாய் என்று சொன்னார், அதுக்குள்ள ஜீவ ஊற்று புறப்பட போகிறது. இனி உன் இருதயத்தை நீ காத்துக்கொள்ளும்படியாக எல்லா விதத்திலும் நீ ஆயத்தமாக, நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற போற, அநேகருடைய தாகத்தை தீர்க்க போற, அநேகருடைய வியாதிகள் மாற போகிறது, அநேகர் ரட்சிப்புக்கு நேராய் வரப்போகிறார்கள், அநேக ஜீவ ஊற்றை பருக போகிறார்கள். அது உனக்குள்ளிருந்து தான் புறப்படணும். சொல்லுங்க, உனக்குள்ளிருந்து தான் புறப்படணும். இந்த 11வது மாதத்தில் உன் இருதயத்திலிருந்து இனி ஜீவ ஊற்று புறப்பட போகுதுன்னு சொல்லி அல்ல கைகளை தட்டி தேவ நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க. பார்க்கலாம், அல்ல கைகளை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நான் நேரம் இல்லை, நான் நிறைவு செய்கிறேன். கர்த்தர் சித்தமான மீதம் இருக்கிற காரியங்களை நம்ம இனி வருகிற நாட்களை பார்க்கலாம். முதலாவது ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொல்றாருன்னா, ஒரு மனிதன் தேவனோடு வாழ வேண்டும் என்று சொன்னார். மத்தேயுல வாசிச்சோம் 5:8 நம்ம வாசிச்சோம். அதுல என்ன சொன்ன, இருதயத்துல சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் ஆண்டவர் சொல்லிட்டார். அடுத்த காரியத்தை பார்த்தா, நம்ம இருதயம் எப்படி இருக்குதாமா, திருக்குள்ளது தந்திரமோ மகா கேடு. அநேகருக்கு கேடு செய்கிற சந்ததியை நம்ம இருக்கக்கூடாது, அநேகருக்கு ஜீவ ஊற்றாய் மாறணும். அடுத்த சுவாசிச்சோம், தேவன் இல்லை என்று என்ன சொல்றான், மதிக்கடை சொல்ல, இஷ்டப்படி வாழ்வேன், இஷ்டப்படி செய்வேன், என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன்னு சொல்றவன்லாம் யாருன்னா மதிக்கேடு, அவன் தன்னையே கெடுத்து அழித்துக்கணும். அடுத்தது என்ன வாசிச்சோம், தாவீது ஜெபிக்கிற என்ன சொல்றாரு, சுத்த இருதயத்தை என்னில சிருஷ்டியும். தவறு செஞ்சிட்டான், தவறு செஞ்சு தன்னுடைய காரியங்களை உணர்த்தும் போது அவன் சொல்றான், என் இருதயத்தை சுத்தப்படுத்துங்கப்பா. நிறைய பேர் இந்த ஜெபத்தை நீங்க செஞ்சிருக்க மாட்டீங்க. இந்த 9ஆம் தேதி இந்த 11ஆம் மாதம் கர்த்தர் சொல்றாரு, உன் இருதயத்தை சிருஷ்டிக்கிறவர் நம்ம மத்தியில இருக்கிறார். அடுத்த வசனம் என்னது சொல்லுங்க, எல்லா காவலோடு என்ன பண்ணணும், இருதயத்தை அதுல இருந்து என்ன புறப்படணும், ஜீவ ஊற்று. ஒரு 5 காரியங்களை இந்த நாளில் நீங்க பார்த்துருக்கிறீங்க. இந்த 5 காரியங்களை தயவு செய்து வீட்டில் உட்காந்து கொஞ்சம் தியானம் பண்ணுங்க, கொஞ்சம் தியானம் பண்ணுங்க. உங்க இருதயத்தை சரிப்படுத்துவதற்கு என்னென்ன காரியம் இருக்கிறதோ அதெல்லாம் உட்காந்து தேவ சமூகத்தில் தியானம் பண்ணுங்க. நாம் தேவனை தரிசிக்கிற சந்ததியாய் மாற போறோம். இந்த புதிய வருடத்துக்கு போவதற்கு முன்பாக ஆண்டவர் இந்த 11வது மாதத்துல நமக்கு சொல்றது என்னன்னா, நீ தேவனை தரிசிக்கிற ஒரு சந்ததியாய் மாற போற. இது வரைக்கும் நீ வாழ்ந்த வாழ்க்கை அல்ல, நீ தேவனோடு வாழ்கிற வாழ்க்கையை நீ வாழ போற. இது வரைக்கும் நீ பார்த்த செயல்கள் அல்ல, உனக்குள் ஒரு தேவனுடைய செயல், ஜீவ ஊற்றாய் நீ மாற போற. எல்லாம் எளிமை நிற்கலாமா? எல்லாரும் தெய்வ சமூகத்தில் எளிமை நின்று உங்க இருதயங்களை கொஞ்சம் அப்படியே ஆராய்ந்து பாருங்க. உங்க இருதயங்களை அப்படியே கொஞ்சம் நேரம் ஆராய்ந்து பாருங்க. அது திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமாய் இருக்கிறது. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, எனக்கு இந்த இருதயம் வேணாம்ப்பா, எனக்கு சுத்தமான இருதயத்தை சிருஷ்டிங்கப்பா, எனக்கு சுத்தமான இருதயத்தை சிருஷ்டிங்கப்பா. பல நேரத்தில் இதுக்குள்ள இருந்து தேவையில்லாததெல்லாம் எழும்புது ராஜா, தேவையில்லாதது எழும்புது. இவை என் அடையாளத்தையே இழக்க செய்கிறது தகப்பனே. ஆண்டவரே, உம்மை தரிசிக்க வேண்டிய நாங்கள் ஆண்டவரே பல நேரத்தில் வேண்டாத காரியங்களை தரிசித்து கொண்டு இருக்கிறோம். எல்லாம் கண்ணை மூடுங்க, பார்க்கலாம், கண்ணை மூடுங்க. இப்போ நீங்கள் தான் ஜெபிக்கணும், தாவீதை போல நீங்கள் ஜெபிக்க போறீங்க. எஸ் டாடி, நாத்தான் தீர்க்கதரிசி சொல்லிட்டு நாத்தான் தீர்க்கதரிசி ஜெபிச்சுக்கிட்டு இருக்குல்ல, தாவீது தான் உட்காந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறாரு. தாவீது தான் உட்காந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறாரு. என் இருதயத்தை ஆண்டவரே, என் இருதயத்தை சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டியும். எல்லாம் ஜெபிங்க, பார்க்கலாம், கண்ணை மூடுங்க, பார்க்கலாம். உங்களை குறித்து உங்களுக்கு தெரியும், இருதயத்தில் என்னென்ன கரைகள் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். கர்த்தர் சிலருக்கு சொல்றாரு, கர்த்தர் விட வேண்டியதை நீ இன்னும் விடாமல் பிடிச்சிக்கிட்டே இருக்கிற, விட வேண்டியது இன்னும் விடாமல் நீ பிடிச்சிக்கிட்டே, ஆண்டவரே நீ ஆசீர்வதி, எனக்கு மாற்ற வேணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற. ஆண்டவர் சொல்ல, இன்னைக்கு அதெல்லாம் நீ விடணும், அது எல்லாத்தையும் நீ விடணும். முடிவெடுக்க வேண்டிய காரியத்தில் நல்ல முடிவெடுங்க. எல்லாம் கண்ணை மூடுங்க, உங்கள் இருதயத்தை பாருங்க. இப்பயும் தேவையில்லாத நினைவுக்கு போகாதீங்க, இப்போ உங்கள் இருதயத்தை பாருங்க. எது
எது எது கரைப்படுத்தி கொண்டு இருக்கிறது? எஸ் டாடி, எஸ் டாடி, பொல்லாத இருதயம் நமக்கு வேணாம். இருதயத்தில் சுத்தமுள்ளவன் பாக்கியவான், அவன் தேவனை தரிசிக்க போறான். அவனை தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லி இருக்குது. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நாங்கள் உங்களை தரிசிக்க வேணும் ராஜா, எங்கள் இருதயத்தை சுத்தப்படுத்துங்கப்பான்னு சொல்லுங்க. எஸ், ஜெபிங்க ஜெபிங்க. சில நிமிடங்கள் நீங்களா ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அது திருக்குள்ளது மகா கேடு உள்ளதுமா இருக்கிறது, அது திருக்குள்ளது மகா கேடு உள்ளதுமா இருக்குது. அப்பா, அந்த இருதயம் எனக்கு வேணாம்ப்பா. ஆண்டவரே, அந்த இருதயம் எனக்கு வேணாம்ப்பா. இந்த இருதயத்துக்குள்ள ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் மாத்திரம்தான் இருக்கணும், உம்முடைய வார்த்தைகள் மாத்திரம்தான் இருக்கணும், வார்த்தைகள் மாத்திரம்தான் இருக்கணும். கர்த்தாவே, இந்த புதிய வருடத்துக்கு போவதற்கு முன்பாகவே இந்த 11வது மாதமே எங்களை ஆயத்தப்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்க ராஜா, எங்களை ஆயத்தப்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்க ராஜா. இங்க இது ஒரு ஆயத்தமா நாங்கள் பார்க்கிறோம் ராஜா. புதிய வருடத்துக்கு இன்றைக்கே நாங்கள் ஒரு ஆயத்தத்தை பார்க்கிறோம் ராஜா. ஏன்னா வரப்போகிற ஆண்டுகள் ராஜா, வரப்போகிற நாட்கள் ஒரு மகிமையான நாட்களை கர்த்தர் எங்களுக்காக வச்சிருக்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் நாங்கள் தேவனை தரிசிக்கிற நாட்களை எங்களுக்கு வச்சிருக்கிறீங்கப்பா. ஏவனை சொல்லி ஜெபிங்க, சொல்லி ஜெபிங்க. ஏவனை தரிசிக்கிற நாட்களை எங்களுக்கு வைத்திருக்கிறீங்க. ஆண்டவரே, அதற்கு நேரங்களை நடத்துவதற்காக இதோ இந்நாளிலே எங்களை ஆயத்தப்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்கப்பா. இந்நாளிலே எங்களை ஆயத்தப்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்க. தேவனே, உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. என் இருதயத்துக்குள்ள ஒரு மாற்றம் வேணும், ஏடு உள்ளது மாறணும் ராஜா. அந்தரமான இருதயங்கள் மாற்றப்படணும், சுத்தமான இருதயங்கள் உண்டாகணும் ராஜா. ஆவிதை போல நாங்களும் ஜெபிக்கிறோம். சுத்த ஆவி என்னில சிருஷ்டியோ, சுத்த இருதயத்தை என்னில சிருஷ்டியும் என்று சொன்னபடி ஆண்டவரே, சுத்த இருதயம் நீ ஜெபிக்கலன்னா எனக்கு பிரச்சனை இல்லை, நீங்க ஜெபிக்கலன்னா எனக்கு பிரச்சனை அல்ல. அந்த கேடான சிந்தைகள் ஆளுக்கு நாள் இன்னும் கேடான காரியங்களை கொண்டு வரும். உன்னை காப்பாற்ற ஒருவர் வர முடியாது. ஏடான காரியங்கள், ஏடான சிந்தைகள் முடிவில் அழிந்து போகிற சூழ்நிலைகள் உண்டாகும், அழிந்து போகிற சூழ்நிலை உண்டாகும். ஆனா இன்றைக்கு உன்னை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே, சில தவறான எண்ணங்கள் வருகிறது, எனக்கு ஒரு சுத்த இருதயத்தை கொடுங்கப்பா, சுத்த இருதயத்தை கொடுங்கப்பா, சுத்த இருதயத்தை எனக்கு கொடுங்க. ஜெபி, சில நிமிடங்கள் ஜெபிங்க பார்க்கலாம், ஜெபிங்க பார்க்கலாம். ரீமா ஹதனமா ஷல்க தானமா ஜி அந்தர பராக்கல கதனா உரபல்க தாடரி அந்தர பராக்கல் பதூனமா சந்தர பராக்கல. கண்ணீர் வருதா? கண்ணீரோடு ஜெபம் பண்ணு, தவறு இல்லை. கண்ணீரோடு ஜெபம் பண்ணு. இயேசுவேன்னு சொல்லுங்க, இயேசுவேன்னு சொல்லுங்க. அழுது புலம்பி அல்லவா தாவீது ஜெபித்தான். உபவாச ராஜா உபவாசம் இருந்து ஜெபிக்கிறான், ராஜா உபவாசம் இருந்து ஜெபிக்கிறான். ஒரு சுத்த இருதயத்துக்காக ராஜா உபவாசம் இருந்து ஜெபிக்கிறான். இந்த உபவாச நாட்களில, இந்த உபவாச நாட்களில நீங்களும் ஜெபிக்க தொடங்குங்க. இயேசுவே, நான் சொல்றேங்க, நீ தேவனை தரிசிச்சிட்டனா அதுக்கப்புறம் உன் வாழ்க்கை தலையிலாய் மாறிரும், உன் வாழ்க்கை தலையிலாய் மாறிரும், உன் வாழ்க்கை தலையிலாய் மாறிரும். நீ தேவனை தரிசிச்சிட்டாலே போதும், தேவன் உன்னோடு இடைப்பட ஆரம்பிச்சிருவாரு, உங்களோட பேச ஆரம்பிச்சிருவாரு. ஏனோக்கே போல, ஏனோக்கே போல இன்னொரு வருடம் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரிச்சான். அந்த அனுபவத்தை உனக்குள்ள கொண்டு வர போறாரு. இந்த கடைசி காலத்தில் உன்ன ஒரு எழுப்புதல் சந்ததியாக உனக்குள்ள இருந்து ஒரு ஜீவ ஊற்று புறப்படும். உனக்குள்ள இருந்து சகோதரனே, சகோதரிய, தேவ ஜனமே, உனக்குள்ள இருந்து ஒரு ஜீவ ஊற்று புறப்படணும். அன்பு வாலிப பிள்ளைகளே, உனக்குள்ள இருந்து ஒரு ஜீவ ஊற்று புறப்படணும், ஜீவ ஊற்று புறப்படணும். உங்கள் நிமித்த அநேகர் ஆசீர்வதிக்கப்படணும், அநேகர் தொடப்படணும், அநேகர் ரட்சிப்புக்குள் வர வேண்டும், அநேகர் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். அப்பா பார்த்து சொல்லுங்க, கேடான இருதயம் எனக்கு வேணாம்ப்பா, உடைய வார்த்தையை விட்டு விலகி போகிற இருதயம் எனக்கு வேணாம்ப்பா, சுத்த இருதயத்தை எங்களை சிருஷ்டிங்கப்பான்னு சொல்லுங்க. தாவீது கேட்ட உடனே, தாவீது ஒரு சுத்த இருதயத்தை தாவீதுக்கு சிருஷ்டித்தார். பழைய காரியத்தை விட்டார், கர்த்தர் அவனை மன்னித்தார். அவனுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்ததை வேதத்தில் வாசிக்கிறீங்க. எல்லாரும் நம்ம தேவன் மன்னிக்க ஆயத்தமாக இருக்கிறாரு. வேண்டாம் 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 வேண்டாம், தவறான காரியத்தை விட்டு வெளியே வா, தவறான சிந்தையை விட்டு வெளியே வா. உன் இருதயம் ஒரு ஊற்றாக இருக்கிறது, அது ஜீவ ஊற்று. யாருக்கும் தெரியாது, யாரும் பார்க்கல, யாரும் என் இருதயத்தை பார்க்கல. உன் நினைவின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததா இருக்குது, நித்தமும் பொல்லாததா இருக்குது. அடுத்தவங்களுக்கு கேடு உண்டாக்குற காரியத்தை செய்யாத உன் இருதயத்துக்குள்ள அந்த கசப்பு வெறுப்புகள் மாறட்டும், உனக்குள்ள ஒரு ஜீவ ஊற்று புறப்படட்டும். எங்கள் அன்பு தகப்பனை இந்த நாளில் செபிக்கிறேன். ஆண்டவரை அர்ப்பணிக்கிற எல்லாருக்குள்ளும் ராஜா சுத்த இருதயத்தை சிருஷ்டிங்கப்பா. ஆண்டவரே அப்பா, சுத்தம் இருதயம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பாங்கன்னு சொல்லிட்டீங்க. இனி நாங்கள் உங்களை பார்க்க போகிறோம். சப்பா,
இது வரைக்கும் இந்த உலகத்தை பார்த்த காரியங்கள்லாம் முடிவுக்கு வருகிறது. நாங்கள் உங்களை தரிசிக்க வேண்டிய காலம் வந்து விட்டது ராஜா. அதுக்கு எங்களுக்கு ஒரு சுத்த இருதயம் வேணும். அதற்கான அறிக்கை ஜெபத்தை செய்ய வைத்து கொண்டிருக்கிறீங்க. ஒவ்வொருவருக்கும் அந்த ஆசீர்வாதங்களை கொடுத்து நடத்துங்கப்பா. நடத்துங்க. வார்த்தை கேட்ட எல்லாரையும் நடத்துங்க. நடத்துங்க. கேடான வார்த்தைகளை நீ ஒவ்வொருவருக்குள்ளேருந்து வராதபடி ராஜா, சுத்த இருதயத்திலிருந்து சுத்தமான வார்த்தைகள் வரட்டும். உடைய வார்த்தைகள் வரட்டும் ராஜா. இது நிமித்தம் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட கிருபை பாராட்டுங்க. வந்த சிறியோர் பெரியோர் எல்லாரையும் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம். நன்மைக்கான உதவி செய்யுங்க. தேவ கிருபை வெளிப்படுத்தி தொடர்ந்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல பலனையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் நம் அனைவரோடும் மீண்டும் மீண்டும் சதா காலங்களில் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து 21 நாள் ஜெபங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்குது. பேர் கொடுத்தவங்க தொடர்ந்து செபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் நடத்துவாராக.